கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த நாளிலுமாய் கூட நாம் மறுபடியுமாய் கர்த்தருடைய சமூகத்தினால் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் நம்மை திடப்படுத்துறது, பலப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நமக்கு பல நன்மைகளை செய்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், இப்படி பல காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்குமாய் கூட சில காரிய ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படி நன்மை செய்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, எப்தாவை குறித்து நாம் பார்த்தால், எப்தா ஒரு வீட்டுக்கு உதவாதவனாய் தெருவில் விடப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறான். அப்படி இருக்கிற மகன் அந்த எப்தா கிளையாத்தின் புத்திரரில் ஒருவரான எப்தாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, எப்தா கிளையாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை எப்தா புறஜாதி மனுஷனாய் இருந்தாலும் கூட, ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருந்தாலும் கூட, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தனக்கு தெய்வமாய் கொண்டு அவருடைய சமூகத்திலே போய் மிஸ்பாவுக்கு போகிறான். அங்கே போய் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அவன் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டபடினால் அவன் போய் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தத்திலே அவன் ஜெயம் கொண்டு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அவருடைய சமூகத்திலே யார் விண்ணப்பித்தாலும் அவருடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதே போல அன்னாளை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். நான் ஒரு தடவை உங்களுக்கு சொன்னது போல, அன்னாள் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. 1 சாமுவேல் 1:15 அதை நாம் வாசிக்கிறோம். நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று அன்னாள் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் அவள் அநேக நேரம் ஜெபித்து கொண்டிருந்து தன் இருதயத்தை அவள் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினபடினால் கர்த்தர் அவளுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவளுக்கு தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெயர் பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே கர்த்தருடைய சமூகம் நமக்கு வெற்றியும் கண்ணீரை துடைக்கிறதுமாய் இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு யாபேசை குறித்து பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 4:10 நான் வாசிக்கிறோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே யாபேஸ் ஒரு துக்கத்தின் மகனாய், அவனுடைய தாயார் அவனை பெற்றெடுத்திருந்தாலும், தெய்வத்தை குறித்த அறிவில்லாதவனாய் இருந்தாலும், யாபேஸ் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்திலே அவன் கேட்கிறான், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், என்னை தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவன் வேண்டிக் கொண்டது எல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் பட்சாபாதமற்ற தேவனாயிருக்கிறார். யார் அவரிடத்தில் விண்ணப்பித்து கேட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சீஷர்கள் நடக்கும் பொழுது அவரோடு இருந்ததுனால அவர்கள் அவருடைய சாயலே எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவோடு இருந்ததுனால அநேக நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பாருங்க, அவர்களை வைத்த ஆண்டவர் பல அற்புதங்களை செய்கிறார். மத்தேயு 4:19 வாசிக்கும் பொழுது 5000 பேருக்கு அவர்களை கொண்டு ஆகாரங்களை கொடுக்கிறார். பார்த்தீங்களா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு சீஷர்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்கிறார். அந்த சீஷர்கள் இயேசுனுடைய சமூகத்தில் இருந்ததுனால அவருடைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்க நேர்ந்ததாக இருந்தது. அது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு என்ன செய்கிறார், லூக்கா 24:31 பார்க்கும் பொழுது, அந்த எம்மாவூர் சீஷர்கள் காரியத்தை அறியாதவர்களாய் நடந்து போய் கொண்டிருக்கார்கள். அவர்களோடு கூட இயேசு நடந்து போய் அவர்களோடு பேசி அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்கள் கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாகிறதா இருக்குது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 1:19 கூட சொல்கிறார், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் இருந்த சீஷர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமானது, அவர்கள் காரியத்தை அறிந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் மத்தேயு 26:48 வாசிக்கிறோம், இயேசுவோடு இருந்தவர்கள் அவரை போலவே மாறிவிட்டார்கள், அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே நெருங்கி போக போக பிசாசின் குணங்களும் நம்முடைய மனுஷ சுபாவங்களும் மாறிப்போய் கர்த்தருடைய சுபாவமும் கர்த்தருடைய சாயலும் நமக்கு உண்டாகிறது. நாம் அதை மத்தேயு 26:48 பார்க்கும் பொழுது இயேசுவோடு சீஷர்கள் நிற்கிறார்கள். இதில் யார் இயேசு என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சீஷர்கள் அவரை போல மாறியிருக்கார்கள். அதனால்தான் யூதாஸ் சொல்கிறான், நான் எவனை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறேனோ
அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதனால் அவர்தான் இயேசு என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்தீர்களா, கர்த்தரோடு கூட நாம் இருக்க இருக்க அவருடைய சமூகத்தில் போக போக அவருடைய சாயல் நம்மளுக்குள்ளே உண்டாகிறதா இருக்குது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் இன்னும் வாசிக்கிறோம். யோவான் 20:22 நாம் படிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு ஏறி போக போகிறார். ஆகவே சீஷர்கள் அவர்கள் திகைத்து பயந்து நாம் இனி என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்னே அவர்கள் மேல் அவர் ஊதி நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதினால்தான் அவர்கள் தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. விசேஷித்த ஞானமுடையவர்களாய் அவர்கள் மாறினார்கள். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய நாசியனில் இருந்து புறப்படுகிற சுவாசம், அவருடைய சுவாச காற்று நம்மை பலப்படுத்துகிறதா இருக்குது. பரிசுத்தாவினால் நம்மை நிரப்புகிறதா இருக்குது. பரிசுத்தாவி பெற்றவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் தாமே பரிசுத்தாவி நம்ம மேலே ஊதி பெற்றுக்கொள்ள செய்ய அவருடைய சமூகம் போதுமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் இன்னும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:23 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலோசனையின்படி, அதாவது பேதுரு இயேசுவை காட்டி கொடுத்து மறுதலிக்கிறார், எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு பேதுரு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலோசனையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டு அக்கிரமக்காரருடைய கையினால் மரித்தார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறிந்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அந்த 3000 பேர் கூடியிருக்கிற இடத்துல பேதுரு எழும்பி நின்று பேசுகிறார். அதற்கு காரணம் என்ன? அவர் அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதினால்தான். இயேசுவின் சமூகம் அவரை பலப்படுத்தினதினால்தான் ஒரு காலத்தில் பயந்த பேதுரு இன்றைக்கு எழும்பி நின்று பயங்கரமாய் பிரசங்கம் செய்து அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று சொல்லலாம் நாம் பார்க்கிறோம். மற்றெல்லாம் கர்த்தருடைய சமூகம் நம்மை தைரியப்படுத்தும். தேவ சமூகத்தில் இல்லாதவர்கள் பயத்தின் ஆவினாலே பீடிக்கப்பட்டு அவர்கள் பயத்தினாலே பல வியாதிகளுக்கு உட்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த தைரியம் உண்டாயிருக்கும். மனுஷருக்கு முன்னே நிற்கவும் கர்த்தரை குறித்து பேசவும் நமக்கு அந்த சமூகம் நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கிறார், நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மறுமையில் இம்மையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். என் நிமித்தம் நீங்கள் எதையாவது இழந்தால் நூறத்தனையாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மறுமையிலும் உங்களுக்கு அந்த நன்மைகள் உண்டாயிருக்கும். நீங்கள் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள், பன்னிருவரும் நியாயம் விசாரிக்கும்படி சிங்காசனம் உட்கார்வீர்கள் என்று சொல்கிறார். அதை நாம் வெளிப்படுத்தல் 4:10 கூட நாம் அதை பார்க்கிறோம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல அவர்கள் தங்கள் கிரீடங்களை சிங்காசனம் முன்பாக வைத்து அந்த 24 மூப்பர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். அதில் 12 பேர் கர்த்தருடைய சீஷர்களாய் அவரோடு கூட சிங்காசனத்திலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பார்த்தீர்களா? இன்னும் பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காய் ஜெயம் கொண்டவர்கள் எல்லாரும் கூட அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அவர் அருள் செய்கிறார். ஆகவே இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அநேக நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில அவர்கள் வெறும் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் விசேஷித்த ஞானமும் அறிவும் புத்தியும் வந்தது. பாவங்கள் சகையை போன்ற மனுஷருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசுவனுடைய சமூகத்திலே இருந்தவர்களுக்கு அநேக நன்மைகள் உண்டானதை நாம் பார்க்கிறோம். மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறாள். பாவியான ஸ்திரீ இயேசுவின் சமூகத்தில் வந்த பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. குஷ்டரோகி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது, இயேசுவினிடத்தில் வரும்பொழுது அவனுடைய குஷ்டரோகம் குணமாகிறது. குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், நொறுங்குண்டவர்கள் இருதயத்தில் நொறுங்குள்ள காயம் கட்டப்படுகிறார்கள். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம் அநேக நன்மைகளை நமக்கு கொடுக்கிறதா இருக்குது. ஆகவே இன்றைக்கும் அந்த சமூகம் நம்மோடு கூட இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம் நம்மோடு இருந்து நம்மை வாழ வைக்கிறதும், தைரியப்படுத்துவதும், திடப்படுத்துகிறதும், விண்ணப்பங்களை கேட்கிறதும், பதில்களை கொடுக்கிறதும் அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு புறப்பட்டு வருகிற ஆசீர்வாதங்களாக இருக்குது. இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்வோம். கர்த்தருடைய வெளிப்படுத்தலில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. அது கர்த்தருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரு கரைகளிலும் அந்த நதி ஜீவ விருட்சத்தின்
கனிகளை கொடுக்கிறது, மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே இன்னும் கூட பேசிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆகவே இந்த சகல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து நிலைத்து நின்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நாளிலுமாய் கூட இந்த வசனத்தை கேட்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். உம்முடைய சமூகத்துக்கு வந்ததான ஆண்டவரே பயந்தாளிகள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எப்படி உம்மால பலப்பட்டார்கள், நன்மை பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையாக இருந்த மலடியானவர்கள் எல்லாம் எப்படி நீர் பிள்ளைத்தாட்சியாக்கினீர். இதெல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, நீர் தாமே இதுவரைக்கும் எங்களோடு பேசின எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தை கிட்டி சேர்ந்து நாங்கள் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தினால் நீங்கள் திருப்தி அடைந்து சுகமாய் வாழ்வீர்களாக. ஆமென்.